எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு 3D பேக்கேஜிங் டிசைன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் வந்து ஒரு பிளெயினான கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் pexel.comல போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிளெயின் கார்ட்போர்ட் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நான் வந்து ரேப் பண்ணுறதுக்காக இதை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். இது மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் பாக்ஸ் மேலே டிசைன் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl A ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் இமேஜ் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு Ctrl C ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, காப்பி ஆகிடும். அண்ட் இல்லைனா நீங்கள் போயிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்தாலும் காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு வாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேனிஷிங் பாயிண்ட்டை வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிரியேட் பிளேன் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த சைடில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ, அந்த டிசைனை பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடை வந்து 4 கார்னர்ஸையும் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த இமேஜ் காப்பி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ Ctrl V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட சைஸஸ் சின்னதாகணும். அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டூல் இதிலே இருக்கும். இல்லைனா நீங்கள் T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே அலைன் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வேனிஷிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை. அண்ட் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சின்னதாகணும். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் வந்து T. அண்ட் இந்த சைட்லையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மறுபடியும் என்ன பண்ணணும்னா, டாப் லேயர் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியும் வேனிஷிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். நம்ம நார்மலாக ஒரு இமேஜை வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவாக பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வார்ப் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம 4 கார்னர் மட்டும் மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எல்லா வேலையும் பண்ணிவிடும். ஈஸியாக கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பெர்ஸ்பெக்டிவ் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 3D சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இமேஜஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதில் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஷைவன்.